மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அம்மாவோட 76 பிறந்த நாளைக்காக எங்க இருந்து எங்க போறீங்க? இப்ப கடலூர்ல இருந்து சென்னை. கடலூர் சென்னை வந்திருக்கீங்க. இப்போ வரதுக்கு காலைல கிளம்புனா அப்படியே பாட்டு கேட்டு அப்படியே வந்துட்டேன். வண்டி வந்துருச்சு. நிறைய படம் நடிச்சாங்க. அரசியல்லாம் நல்லா பண்ணாங்க. அவங்கள இந்த மாதிரி கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கல. சாப்பாடெல்லாம் கட்டு வந்துட்டீங்களா? போற வழியில சாப்பிடுறீங்க? சாப்பிடுவேன், இல்லைன்னா கம்முன்னு இருந்துருவோம். என்ன சாப்பிட்டீங்க காலைல? டீ சாப்பிட்டோம், அதோட சரி. சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? நம்ம போயிடுவோமா? சாப்பிடுவோமா? வாங்க போவோம், சாப்பிட்டுருவோம். காலத்துல நான் இருக்கும்போது இப்படி இருந்தானே. இப்படி இருந்தீங்களா? ஆமா. ஒய்ஃப் போய் எவ்வளவு நாள் ஆச்சுங்க? 5 மாசம். உடம்பு சரியில்லையா இல்ல விட்டு போயிட்டாங்க? அப்பாவோட போயிடுச்சு. அவங்க அப்பாவோட போயிட்டாங்க. 77. அம்மாக்கு 77. ஆமா. அம்மா எதுவும் வேலைக்கெல்லாம் போறது? நீங்க தான் பாத்துக்கிறீங்க ஃபுல்லா? சூப்பர். அம்மா உடம்பு நல்லா இருக்குல்ல? அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மா நம்ம பாத்துக்கிட்டா போதும். அம்மாவை நம்ம பாத்துக்கிட்டா போதும். அவ்வளவுதான். அது போதும் உங்களுக்கு. நான் எதுக்கு வாழ்றேன்னு நினைக்கிறீங்க? எனக்கும் எல்லாமே போயிடுச்சு லைஃப்ல. எதுவுமே இல்ல. பட் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, போதும். வேற என்ன வேணும்? திருப்பதி போய் கோவில் போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கும் திருப்பதி போயிட்டு இருந்தீங்க? ஆமா. அப்போல தானே வச்சிருந்தாங்க. ஆமா. அப்ப திருப்பதி போனேன். திருப்பதி போயிட்டு மொட்டையை போட்டு வந்தேன். கோணத்துல வண்டி நிறுத்திட்டாங்க. ஸ்டாப்பு. புரட்சித்துல இறந்துட்டாங்க. அந்த மாதிரி கடலூர்ல போய் அறுத்துக்கிட்டான். அம்மா செத்தப்போ அறுத்துக்கினீங்களா? சொல்லட்டுமா? அம்மாவே முன்னாடி வராங்கன்னா இதை பார்த்தா என்ன கேட்பாங்க? ஏன்னா தம்பி இப்படி பண்ண தப்புடா தம்பின்னு சொல்லுவாங்க மாட்டாங்க? இப்படி எல்லாம் பண்ணாதான் சொல்லுவாங்கல்ல. அதுதான் நானும் சொல்றேன். லைசன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்காத. அம்மா இருக்க வரைக்கும், உங்களோட அம்மா இருக்க வரைக்கும். அப்போ இது மாதிரிலாம் பண்ணாத, தயவு செஞ்சு பண்ணாதண்ணா ப்ளீஸ்.